இந்த மெட்டா டாஸ்க் வந்துட்டு நான் உங்களுக்கு செட்டப் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். இதுதான் டாஸ்க். இதுதான் ப்ரீஃப். ஓகேவா? ப்ரீஃப் அப்டின்னா என்னன்னா, ஒரு பிசினஸ்க்கு என்ன கேம்பெயின் நம்ம செட்டப் பண்ண போறோம். ஒரு கிளையண்ட் வராங்க. வந்துட்டு நான் இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்றேன். இந்த மாதிரியான ஒரு லொகேஷனுக்குள்ள தான் நான் என்னோட சர்வீஸஸ பண்றேன். அந்த பிசினஸ் பத்தின பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த மாரி அவங்க தந்துட்டாங்க. ஓகே. அதோட ஹிண்ட் பேசிக்கா தந்துட்டேன். இத பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆட் அக்கவுண்ட் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெர்சனல் ஆட் அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஆட் அக்கவுண்ட்ல யூ ஹேவ் டூ கிரியேட் கேம்பெயின் அண்ட் செட்டப். என்ன அப்ஜெக்டிவ் இதில வந்துட்டு என்ன ப்ரீஃப்ல வந்துட்டு என்ன நான் குடுத்துருப்பேன் அப்டின்னா, ஓவர்வியூவா குடுத்துருப்பேன். என்ன அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும் அப்டின்ற விஷயங்கள்லாம் நான் குடுத்துருக்கவே மாட்டேன். ப்ரோ இது நான் பண்ணேன் ப்ரோ. ஆனா நானு Google ஷீட்ல எல்லா டேட்டா போட்டுச்சு. ஓகே, ஓகே. ப்ரோ இது ஆமா சுமன் ப்ரோ, சஞ்சய் ப்ரோ இந்த டாஸ்க் உங்களுக்கும் தந்திருந்தேன்ல? ஆமா ப்ரோ. பண்ணீங்களா? ப்ரோ. ஓகே. ஷேர் பண்றீங்களா? ஆனா நான் Google ஷீட்ல தான் ப்ரோ எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அந்த ஷீட்ட ஷேர் பண்ணுங்க. அது அதே ஷீட் தான் ப்ரோ. சேம் ஷீட் நீங்க குடுத்த ஷீட் தான். பிரியா மேம் நீங்க பண்ணீங்களா? ஆமா சார். 4 கேம்பெயின் செட்டப் பண்ணேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே சார். ராஜேஸ்வரி மேம் நீங்க பண்ணீங்களா? கிரியேட் பண்ணியிருக்கேங்க சார். சூப்பர். ரெடியா இருங்க. இத டிஸ்கஸ் பண்ணிட்டு அத மீட் பண்றோம். சரிங்களா? சார் சுமன் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்து இல்ல நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். சார் தெரியுதா ஸ்க்ரீன்? தெரியுது மேம். சார் 4 செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒவ்வொண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரீஃப் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரீஃப் என்ன அப்டின்றத நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதில நீங்க என்ன இத செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்றதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எது எடுத்துப்பீங்க? சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச் இத எடுத்தேன் சார். ஓகே. ஸோ இதில வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிறனால நான் என்கேஜ்மென்ட் கேம்பெயின் சூஸ் பண்ணேன். ஓகே. பிகாஸ் நம்மளுக்கு என்ரோல் பண்ற ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறனால. ஓகே. என்கேஜ்மென்ட் கேம்பெயின்ல என்ன பண்ணியிருக்கீங்க? ஓகே. எடிட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஓகே. ஆட் செட் லெவல் போங்க. ஃபைன். என்கேஜ்மென்ட் கேம்பெயின்ல இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா சார். பிகாஸ் வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறனால அவங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வேணுங்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டேன். ஓகே. கேம்பெயின் அப்ஜெக்டிவ் கேம்பெயின் லெவல் சூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நீங்க அப்ஜெக்டிவ்ல வந்துட்டு லீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். ரெஜிஸ்ட்ரேஷன் வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். அதுலேருந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தானே எடுக்க போறோம் அப்படிங்கிறனால லீட்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். அது ஓகே நான். அது ரைட். நீங்க சொன்னது நான் என்கேஜ்மென்ட் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணியிருக்கேன். கேம்பெயின் லேன்லயுமே என்கேஜ்மென்ட் கேம்பெயின் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது என்கேஜ்மென்ட் கேம்பெயின் தான் சொன்னீங்க. ஓகேவா? பட் ஆனா லீட்ஸ் அப்ஜெக்ட்ன்னு சூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறேன். உங்க ப்ரீஃப் போங்க மறுபடியும். ஓகே. உங்க ப்ரீஃப எனக்கு கம்ப்ளீட்டா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ வந்துட்டு நம்ம ஃப்ரீ வெபினாருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கணும். ஓகே. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஆட் ரன் பண்ணி நம்மளுக்கு அவங்கள வந்து கன்வர்ஷன் தான் நடக்கணும். ஓகே. ஸோ கன்வர்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க லீட் வந்து சூஸ் பண்ணேன் கேம்பெயின் அம்ஜுக்கு. கன்வர்ஷன் தி சென்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஓகே. கன்வர்ஷன்ஸ் வேற, அவங்களோட லீட் ஃபார்ம்ஸ் அதாவது அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்றது வேற. ஓகே. ஸோ எஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டு. குட். ஃபைன். இப்ப நீங்க உங்களோட இதுக்கு போங்க. இப்ப மறுபடியும் நீங்க எதெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஓகே. கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா. லீட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் செட் பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணேன். கேம்பெயின் பட்ஜெட் செலக்ட் பண்ணாம. ஓகே. குட்.
பிகாஸ் நான் வந்து ஒரு ஆட் தான் ரன் பண்ண போறேன். என்னோட மோட்டிவ் வந்து வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறனால நான் வந்து ஆட் செட் பட்ஜெட் சூஸ் பண்ணேன். ஓகே. ஒரு விஷயம் இதில் என்னன்னா மேம், நீங்கள் ஒரு ஆட் செட் தான் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் கேம்பெயின் பட்ஜெட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆட் செட் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதில் எந்த கன்ஃபியூஷன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் இதில் வந்து கன்வர்ஷன் லொகேஷன் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு தேவை டீட்டெயில்ஸ் தான். யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணேன். அப்புறம் என்னோட பர்ஃபார்மன்ஸ் கோல் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் தான். ஓகே. மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுன்னா அங்கே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏன் நம்ம மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் போகலை? ஏன் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வச்சுருக்கோம்? பிகாஸ் என்னோட அப்ஜெக்டிவ் ஆஃப் கேம்பெயினே நான் லீட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ்? ஒரு சில பேர் பார்த்துட்டு கன்வர்ஷன் நடக்காம கூட இருக்கலாம். வாட் இஸ் மீன் பை கன்வர்ஷன்? ஃபைன் ஃபைன். ஸோ பேனிக் வேணாம். ஸோ இதில் ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 50% குவாலிட்டி இருக்கும். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 80% குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டின்னு சொல்கிறத விட ஒரு இன்டென்ட் இருக்கும். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது மெட்டாலேருந்து வேறு லீட்ஸ் ஒரு 100 பேர் லீட்ஸ் தராங்க அப்படின்னா 100 பேருமே நம்மளுக்கு பிஸ்னஸ் தர மாட்டாங்க. பிஸ்னஸ் தந்தால் தான் கன்வர்ஷன். ரைட்டுங்களா? இப்போ என்னோட கோர்ஸில் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் என்கொயர் பண்ணால் ஒருத்தவங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க. கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த 10 பேர் என்கொயர் பண்ணுறதுல ஒரு 6 பேருக்கு இன்டென்ட் இருக்கும். படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்டென்ட் இருக்கும். 4 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்டென்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிக இன்டென்ட்டான ஒரு லீட்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேசிக்காக நான் டீட்டெயில்ஸை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன், நான் அதுக்கப்புறம் நான் பேசி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு நம்பர் ஆஃப் லீட்ஸ் அதிகமாக வேணும், ஓரளவுக்கு ஒரு 50% குவாலிட்டியோட வேணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ். பட் எனக்கு குவாலிட்டி வந்துட்டு ஒரு 80% வேணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். ஓகேவா? டீம் எல்லாத்துக்கும் இது புரியுதுல்ல? எஸ், ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் இது அஃப்கோர்ஸ் ஃப்ரீ வெபினார் அப்படிங்கிறனால நம்ம லீட்ஸே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால. தட் இஸ் ஃபைன், தட் இஸ் கரெக்ட். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் பெர்ஃபெக்ட். ஓகேம்மா? ஓகே, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகே, பட்ஜெட் ஃபைன். ஓகே, நான் அதை விட்டுருங்க. சார் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இருந்தது. இதை விட்டுருங்க. இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஷாப்பிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போகிறோம். ஃபைன். 14 to 30 வச்சுருக்கீங்களா ஏஜ்? அதில் ஆக்சுவலி இதிலே எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க, இதில் கொடுத்துருந்தீங்க ஏஜ். ஸோ இதை அப்படியே செட் பண்ணிட்டேன். ஓகே. டார்கெட்டிங் ஆடியன்ஸ் அதில் கொடுத்துருக்க மாதிரியே செட் பண்ணிவிட்டேன். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. அதில் நான் பேசிக் ஹிண்ட் கொடுத்துருப்பேன், நீங்கள் டீட்டெயில்டாக அதில் வச்சுருக்கீங்க. டீட்டெயிலாக. ஆமாம். எனக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. அதில் ஜாப் டைட்டில் அப்படின்னு போட்டு SEO அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்லாம் இருக்குது. அது அப்படியே எனக்கு உங்கள் கர்சரை வச்சு அதை ஹைலைட் பண்ணுங்கள், நான் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்றது. கீழே இந்த ஜாப் டைட்டில் அந்த எடிட் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இதை அது ஐங்க ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே தெரியுங்க. இது இன்னும் புதுசாக ஏதோ கொடுத்துருக்கான். டைப் ஆர் பேஸ்ட் எனி டெக்ஸ்ட் லைக் ஃபேஸஸ், கீவேர்ட்ஸ் ஆர் ஹேஷ்டேக் டோன்ட் இன்க்ளூட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ். இது புதுசாக ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கான். நைஸ். ஓகே, மேலே லைட்டாக ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். ஓகே, இது வந்துட்டு இங்கே வேறு ஒரிஜினல் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதுதான் ரைட்டு. ஃபைன். இப்போ இதில் எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்க, ஒர்க் எம்ப்ளாயர்ஸ் அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி அதில் ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இப்போ டெமோக்ராஃபிக்ஸ், ஒர்க் எம்ப்ளாயர்ஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற இடத்த நீங்கள்
அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறோம்? இது எல்லாமே ஒர்க் எம்ப்ளாயர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ வெபினார், அவங்களுக்கு நம்ம ஆட் காமிச்சு என்ன பண்ண போறோம்? வி ஹேவ் டு டார்கெட் த பீப்பிள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் இன் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட்டா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஆல்ரெடி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேபி தே கேன் அட்டெண்ட் த கோர்சஸ். ஒரு ஓகே கோர்ஸ் கத்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்காங்க. பட் ஆனா எம்ப்ளாயர்ஸ் ஜாப் டைட்டில் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல போயிருங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓகே ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆட்வர்ட்ஸ். இப்போ யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஆடை நம்ம ஷோ பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இந்த ஒர்க் பண்ணுறவங்களும் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க மேபி இன்டைரக்டாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் மெஜாரிட்டி நம்ம என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஜாப் டைட்டில்ஸ் வச்சு நம்ம டார்கெட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு கோர்சஸ்க்கு அந்த டிஃப்ரென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டீம் இதில் யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? மற்றவங்களுக்கு ஃபைன். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கண்ணா. இதை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. சரிங்களா? ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சுல நான் என்ன சொன்னேன்னு? புரிஞ்சு சார். ஓகே. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன வச்சுருக்கீங்க? அட்வான்டேஜ் வச்சுருக்கீங்களா? சார் பிளேஸ்மெண்ட் எனக்கு இது ஆக்சுவலி பண்ண முடியல. கீழே ஷோ மோர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ அந்த லைட்டாக ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. எடிட் பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை அது இல்லாட்டி கீழே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு காமிக்குதா? ஓகே சார். ஓகே. எவ்ரிதிங் இஸ் தேர். நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னொன்று இந்த டேஷ்போர்டு வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். சில ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி காமிக்கும். சில பேர்த்துல ஒரு மாதிரி காமிக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அங்கே டேஷ்போர்ட்ஸ் என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அப்படின்னா இருக்குது. ஸோ பட் அந்த இடத்துல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மட்டும் பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போது ஓகே இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இதில் எந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க? சார் இன்ஸ்டாகிராம் மட்டுமா? ஓகே ஃபைன். ஓகே ஆட் செட் ஆட் லெவல் போங்க. ஓகே எதுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து? பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக நம்மளுக்கு இன்டென்ட் அதிகம் இருக்குது. அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் எக்ஸாக்ட் ஆன்சர். டீம் மற்ற யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? ஏன் இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? பிகாஸ் பீப்புள் அங்கே தான் இப்போ டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் அங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஹூ இஸ் அவர் டார்கெட்டட் ஆடியன்ஸ்? ப்ரோ இது சம்திங் அதெல்லாம் டிகிரி எம்பிஏ முடித்தவங்க அண்ட் தென் வந்து கோர்ஸு சர்ச் பண்ண ஏஜ் 18 to 30 அப்படின்ற இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் இன்ஸ்டா தான் யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் யூஸிங் ஃபேஸ்புக். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு செல் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வேலி தைலம் செல் பண்ணுறீங்க ஆன்லைனில். ஹூ இஸ் யுவர் டார்கெட்டட் ஆடியன்ஸ்? கேட்குதா டீம் எல்லாருக்குமே? வயசானவங்க அப்படின்னா அவங்க ஏஜ் வந்து 40க்கு மேலே இருக்கும், 45க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கேன் யூட்டிலைஸ் ஃபேஸ்புக். ஏன்னா அவங்களாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபைன். ஓகே பிரியா மேம் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இது நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களா இமேஜஸ்? நான் சும்மா ரேண்டமாக போட்டேன் சார். சரி ஒர்க் எதுவும் பண்ணல, சும்மா ரேண்டமாக. ஓகே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஃபார்ம் காமிங்க. ஃபார்ம் காமிக்கலையா? சைன் அப். ஓகே கால் டு ஆக்ஷன் ஏன் சைன் அப் வச்சுருக்கீங்க? அந்த இமேஜில் போனால் கால் டு ஆக்ஷன் சைன் அப் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க. ஸோ த பீப்புள் சைன் அப் அப்படின்றது ஏதோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பட்டன் ஆப்ஷன் தானே அது. இப்போ இந்த மாதிரி இந்த சின்ன ஒரு கால் டு ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் நம்மளோட கேம்பெயின் ரிசல்ட்ஸில்.
நீங்கள் ஒரு வெபினார் விஷயங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒன்று அப்ளை நவ் இல்லாட்டி ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கம் அப் வித் சம் டிஃப்ரெண்ட் கால் டு ஆக்ஷன் எக்ஸ்டெண்ட். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட கூகுள் ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? நான் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்ல சார் பண்ணல. ஓகே. அதை ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே. ஃபைன் பட் நைஸ் ஒர்க். ஓகேங்களா? டன். ராஜேஸ்வரி மேம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க சார். சார் ஷோ ஆகுது. ஷோ ஆகுது மேம். எஸ். அதே மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கேம்பெயின்ஸை காமிங்க. ஓகேங்க சார். ஸோ டென்டல் கிளினிக் ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் சார். ஸோ அதில் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து லீட்ஸ் அப்ஜெக்டிவ் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ கால்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் சார். ஸோ அப்பாயின்மெண்ட் புக்கிங்ன்றதுனால ஸோ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. ம். அதாங்க சார். ஸோ அப்பாயின்மெண்ட் புக்கிங், ஃப்ரீ கன்சல்டேஷன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, 10 கிலோமீட்டர், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். சரி, எஸ் சார். கேம்பெயின்ஸ் போங்க. ஓகேங்க சார். அப்ஜெக்டிவ் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? லீட்ஸ். ஓகே. எஸ் லீட்ஸ் சூஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ இதில் டெய்லி பட்ஜெட் வந்து 300 கேம்பெயின் பட்ஜெட் தான் சார் கொடுத்துருந்தேன். ஓகே. ஃபைன். குட். செட் போங்க. நெக்ஸ்ட் கன்வர்ஷனில் வந்து நான் கால்ஸ் வந்து கொடுத்துருந்தேங்க சார். ஃபைன். மேம் ஒரே ஒரு நிமிஷம். டீம் எல்லாருக்குமே மெட்டாவில் எப்போவுமே கால்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் அ ஃபெயிலியர் ஒன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மெட்டா வந்துட்டு அதை ட்ராப் அவுட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நானுமே நிறைய கேம்பெயின்ஸ் நான் ரன் பண்ணியிருக்கேன். கால்ஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு 100 கால்ஸ் காமிச்சா நம்மளுக்கு 2, 5 இல்லை 10 அவ்வளோதான் வந்திருக்கு. ஓகேவா? அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. ஓகேவா ராஜேஸ்வரி மேம்? ஓகேவா டீம்? ஃபைன். ஸோ இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் டென்டல் கிளினிக் அவங்களோட ஆடியன்ஸ் யார்? அது ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆடியன்ஸ் யார்? யார் வந்துட்டு இந்த பல்லு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போவாங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் போவாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க தான் போவாங்க. இந்த லோயர் மிடில் கிளாஸ் இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு செலவு அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிங்க. நார்மலாக டீத் கிளீனிங் கூட பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாமே வந்துட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த ஃபீல்டில் அந்த டென்டல் கிளினிக்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ அந்த ஆடியன்ஸோட பிஹேவியர் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகேவா? ஆல்சோ இது நீங்கள் டார்கெட் பண்ணுறது எந்த ஏரியா? சென்னையா? எஸ் சார். சென்னையில் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தேங்க சார். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ எனக்கு அந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் போகும். ஒரு நிமிஷம். இப்போ இந்த கால்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு என்ன ஆப்ஷன் கொடுப்பீங்க நீங்கள்? கால்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் அப்படின்றப்போ யூஸ்வலாக இந்த கிளினிக் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று டைரெக்டாக கால் பண்ணி என்கொயர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் ஃபைன். அவங்க ஆடை பார்த்தோ பேஜை பார்த்தோ அவங்க கால் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? நீங்கள் கூகுளில் வந்துட்டு கால் பண்ணி என்கொயர் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் மெட்டாவில் நம்மளுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ட்ராக்கிங்கான ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் தான். ஓகே. இல்லாட்டி வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் இருக்க ஃபார்மையோ இல்லை வெப்சைட்டில் இருக்க பட்டனையோ கால் கிளிக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஹியர் யூ கேன் யூஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆர் வெப்சைட். எனிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்க சார். ஓகேவா? ஸோ அது கரெக்டான ஒரு சிஸ்டமாக இருக்கும். இட் இஸ் சிம்ப்ளி அகைன் லீட்ஸ். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வாட்ஸ்அப் என்கொயரி ஒரு பெஸ்ட்டான ஒரு சிஸ்டமாக இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட மெயினான ஒர்க் என்னவா இருக்கும்? அதாவது டென்டல் கிளினிக்கில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டை வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறது, புக் பண்ணுறது, அதை அலைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அவங்க கையில் ஒரு ஃபோன் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாவில் வர மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. யூ கேன் ஆல்சோ சூஸ் என்கொயரி கேம்பெயின்ஸ் டூ. ஓகேங்க. ஓகேவா? ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே. கம்மிங் பேக் டு த பாயிண்ட்.
ஓகே. அடுத்து என்னங்க? இப்ப நீ எனக்கு எரர் வந்து ஷோ ஆகுதுங்க சார். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் வந்து எதுலலாம் சூஸ் பண்றேனோ இந்த ஒண்ணும் இல்ல. எரர் வேற வியூ டெர்ம்ஸ்ன்னு இருக்குங்களா? என்னங்க சார்? கீழ வியூ டெர்ம்ஸ்ன்னு இருக்குங்களா? வியூ ப்ளீஸ் ரீட் அண்ட் அக்செப்ட் அத கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிளா. ஓ அக்ரி மட்டும் குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் ஓகே. கீழ டார்கெட்டிங் வாங்க. சார் நீங்க 10 கிலோமீட்டர் சொல்லியிருந்தீங்க சார். சென்னையில ஒரு லொகேஷன் குடுத்துருக்கேன். ஓகே. அதுல நான் லொகேஷன் குடுக்கலையா? ப்ரீஃப்ல? நோ சார். ஒன்லி 10 கிலோமீட்டர் ரேடியேஷன் சரி ஓகே ஃபைன். லுக் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஆடியன்ஸே காணோம். செலக்ட் பண்ணியிருந்தேன் சார். ஃபர்தர் லிமிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் லிமிட் கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இதுவே நீங்கள் லாஸ்ட் பிரியா மேம் காமிச்சப்போ இந்த மாதிரி காமிக்கல. உங்களோட டேஷ்போர்ட்ஸ் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். டீம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ஹெல்த், ஹேபிட், லைஃப் ஸ்டைல், பர்சனல் கேர், செல்ஃப் கேர், ஹெல்த்தி டயட், காஸ்மெட்டிக்ஸ், டென்டல். சூப்பர். டென்டல் இன்சூரன்ஸ் ரைட்டான ஒரு விஷயம் மேம். அதுதான் இங்கே இருக்கிறதுலையே கரெக்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்டு. டூத் ப்ரஷிங் பெர்ஃபெக்ட். மவுத் வாஷ் ஓகே. டூத் பேஸ்ட், ஓரல் ஹெல்த் ஓகே. ஸ்மைல் எஸ் பெர்ஃபெக்ட். டூத் ப்ரஷ், ஓரல் பி ஆர் கோல்கேட் ஓகே. தட் இஸ் ஃபைன். மேலே இருக்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், பர்சனல் கேர், செல்ஃப் கேர், ஹெல்த்தி டயட், காஸ்மெட்டிக்ஸ் வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு செகண்டரியான ஒரு கீவேர்ட்ஸ். டெஃபினட்டாக அது வரும். பட் ப்ரைமரி கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரைமரி டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்டல் இன்சூரன்ஸ்லேருந்து வர அடுத்த விஷயங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் டீட்டெயில்டு டார்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸில். பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு கேம்பெயின்ஸ் வந்துட்டு சரியாக போகல அப்படின்னா நான் சொன்ன அந்த செகண்டரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ப்ரைமரி கான்செப்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லைக் அந்த டென்டல் இன்சூரன்ஸ் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபைன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ்னு வந்துருச்சுன்னா இந்த ஜிம் போகிறவங்க அந்த மாதிரி விஷயங்களும் வருது. அவங்களுக்கு நம்ம ஆட்லாம் போயிட்டு காமிக்குது. இல்லை அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ராடாக போகிற மாதிரியான ஒரு டேர்ம்ஸாக இருக்குது அதெல்லாம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பிளேஸ்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணல. பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேங்க சார். யூஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் நெட்வொர்க் எப்பயும் சூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக் ஓகே ஃபைன். ஃபேஸ்புக் வேணால். ஒன்லி இன்ஸ்டாகிராம் ஃபார் டென்டல் கிளினிக். ஓகேவா? ஆடியன்ஸ் நெட்வொர்க் க்ரீம் எப்போவுமே எந்த கேம்பெயினுக்கும் சூஸே பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே ஃபைன். அந்த ஆட் லெவல் போங்க. ஆட் நான் எதுவும் ஃபைன். நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க. அதில் இதையுமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன் மேம். குட் ஒர்க் மேம். ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த கால்ஸ் வேணாம். கால்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஃபைன். டீம் இது புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 2 கேம்பெயின்ஸ் பார்க்கும்போது எப்படி என்ன அப்படிங்கிறது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அதில்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. யாரு ப்ரோ? சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ நீங்க குடுத்ததுல வந்து இப்ப 4மே லீட் கேம்பெயினா ப்ரோ? இந்த ஹெர்பல் சம்திங் அது தவிர மத்தது எல்லாமே 4மே லீட் கேம்பெயினா ப்ரோ? சூப்பர் கொஸ்டின். இருங்க நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஃபைன். இதில் நான் என்ன அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன். யூ கேன் டிசைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல ஜென்ரேட் லீட்ஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். அது ஃபார்மா இல்லை வாட்ஸ்அப்பா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கோங்க அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு என்கொயரி. ரைட்டா? என்னோட ஆடை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணாங்கன்னா அதுவுமே எனக்கு ஒரு லீட் தான். இல்லை அப்படின்னா என்னோட ஆடை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா
அதுவுமே எனக்கு ஒரு லீட் தான். இல்ல என்னோட ஆட பார்க்குறாங்க, பார்த்துட்டு மெசேஜ் பண்றாங்கன்னா, அதுவுமே எனக்கு ஒரு லீட் ஆர் என்கொயரி தான். என்னோட ஆட பார்க்குறாங்க, பார்த்துட்டு WhatsAppல மெசேஜ் பண்றாங்க என்கொயரினா, அதுவுமே எனக்கு ஒரு லீட் தான். என்கொயரி தான். ஓகேவா? ஸோ, பேஸ்ட் ஆன் த பிசினஸ் எது ஒர்க் அவுட் ஆகும்? பேஸ்ட் ஆன் த ஆடியன்ஸ் எது ஒர்க் அவுட் ஆகும்? அப்படின்றத யூ ஹேவ் டு டிசைட். ஆல்சோ பேஸ்ட் ஆன் த அந்த பிசினஸோட சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம எத செட்டப் பண்ண போறோம். இப்போ நான் அந்த டென்டல் கிளினிக் சொன்னேன். டென்டல் கிளினிக் வந்துட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கே வந்துட்டு இதுதான். அவங்க வந்துட்டு கையில ஒரு ஃபோன் தந்துருவாங்க, ஒரு லேப்டாப் தந்துருவாங்க. அதில பேஸ் பண்ணி அவங்க ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கு எப்படி வந்தாலுமே அவங்க பார்த்து டைம் அலாட் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு மேனுவல் ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ, அப்ப அவங்களுக்கு அவங்க குடுக்குற பட்ஜெட்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப லீட் கேம்பெயின்ஸ்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மெசேஜ் கேம்பெயின்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? ஸோ, பேஸ்ட் ஆன் த பிரீஃப், பேஸ்ட் ஆன் த அந்த கிளையன்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ், பேஸ்ட் ஆன் தட் ஆடியன்ஸ், பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் யூ ஹேவ் டு டிசைட். இதில எது வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப இதில இருக்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னாலே கம்ப்ளீட்டா லீட், ஓப்பனா லீட் தான். லீட் ஃபார்ம் வச்சு போட்டோம்னா, அதில நெறைய லீட்ஸ் வரும். அத பேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். இல்லாட்டி இன்னொரு விஷயமே பண்ணலாம். வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆனா நான் டைரக்ட்டா என்னோட WhatsApp குரூப்ல அவங்க ஜாயின் பண்ணட்டும். லிங்க கிளிக் பண்ணி யூ கேன் ஆல்சோ ரன் டிராஃபிக் கேம்பெயின்ஸ். ஓகேவா? ஸோ, ஐ டூ மெயின்டெயின் அ குரூப். இது பார்த்தீங்கன்னா, ஒரு WhatsApp குரூப். இந்த 100 ரீல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 600 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, வீக்லி நான் வெபினார் போவேன். ஸோ, அதுக்கு நான் ஃபாலோ பண்றது ஒரு டிராஃபிக் கேம்பெயின். எனக்கு தேவை அவங்க வெபினார்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்போ, எது எனக்கு ஃபீசிபிளா என்னோட சிஸ்டம்க்கு ரைட்டா இருக்கு அப்படின்றத பார்த்து யூ கேன் சூஸ். ஓகேவா? இப்ப மெயினா அந்த WhatsApp வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் எடுத்தோட பேசலாம். பேசி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டைரக்ட்டாவே கிடைச்சிருது. ஓகேவா? அதே மாரி ரியல் எஸ்டேட் கம்ப்ளீட்லி லீட் கேம்பெயின்ஸ் தான். அது எந்த மாற்றமுமே கிடையாது. லீட் ஃபார்ம்ஸ் தான், லீட் கேம்பெயின்ஸ் தான். பட் இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல லீட் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது WhatsApp என்குயரி கொஞ்சம் இன்டென்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. நீங்களே ஒரு ஆட பார்க்குறீங்க அப்படின்னா, WhatsAppல மெசேஜ் பண்ணணுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு தான் மெசேஜ் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் டெஃபினட்டா WhatsAppல டைரக்ட்டா மெசேஜ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? பிகாஸ் WhatsAppல மெசேஜ் பண்ணும்போது அது ஒரு பெர்சனல் கான்வர்சேஷனா கிரியேட் ஆகுதுல்ல. ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயங்கள் இருக்கு. WhatsApp மெசேஜ் அப்படின்றப்போ. இ-காமர்ஸ் கம்ப்ளீட்லி சேல்ஸ் கேம்பெயின் தான். டென்டல் கிளினிக் நான் சொன்ன மாரி நீங்க எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். பட் இதுதான் அவங்க சொன்ன பிரீஃப். யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் இட். எதுவுமே தப்பு கிடையாது. இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு என்னன்னா, இந்த டேஷ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி இவ்ளோ அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரியான சில கன்வர்ஷன் லொகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கு. இந்த கன்வர்ஷன் லொகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரியான இந்த சிடிஏஸ் இருக்கு. கால் டூ ஆக்ஷன்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம் இருக்கு. ஸோ, இத பேஸ் பண்ணி நம்மளோட கிளையன்ட்டுக்கு, இல்ல நம்மளோட பிசினஸ்க்கு என்ன மாரி காம்பினேஷன்ஸ்ல கேம்பெயின் செட்டப் பண்ணலாம்? அப்படின்ற ஒரு விஷயத்த யூ ஹேவ் டு டிசைட். இப்ப இதுக்கு நீங்க லீட் கேம்பெயின்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. WhatsApp கேம்பெயின்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. விச் மீன்ஸ் WhatsApp என்குயரி போட்டாலும் தப்பு கிடையாது. அந்த டைரக்ட்டா WhatsApp குரூப்ல ஜாயின் பண்றது. ஓகேவா? அதே மாரி மஸ்கிட்டோ நெட்டுக்குமே லீட் கேம்பெயின்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. WhatsApp போட்டாலும் தப்பு கிடையாது. இல்ல Instagram மெசேஜஸ் மூலமா நான் கான்வர்சேஷன் பண்ணியே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். பட் அத நீங்க டிசைட் பண்ணணும். பிகாஸ் யூ நோ த பிரீஃப். யூ ஆர் வொர்க்கிங் ஃபார் தட் பிசினஸ். இப்ப நான் வந்துட்டு ஆல்ரெடி நெறையா கிளையண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே இந்த கிளையண்ட்டுக்கு ஆல்ரெடி இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ, அத நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்றத நான் எடுத்துட்டு போயிருவேன். ஓகேவா? அதே மாரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்ம அதுக்கேத்த மாரி அடாப்ட் பண்ணிக்கணும். அகைன் இப்ப நான் சொன்ன மாதிரி லீட் கேம்பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லீட் ஃபார்ம் கேம்பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாயிட்டே இருக்கு. அதில ரிலே பண்றதெல்லாம் கம்மியாயிட்டே இருக்காங்க. தே ஆர் ஸ்டார்ட்டட் இன்வெஸ்டிங் இன் WhatsApp கேம்பெயின்ஸ். WhatsApp மூலமா என்கொயர் பண்ற கேம்பெயின்ஸ். பட் WhatsApp கேம்பெயின்ஸ்ன்னு வரும்போது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த நம்ம செட்டப்ஸ்ல இருக்கும்.
கொஞ்சம் டீட்டெயிலாக டார்கெட் பண்ண முடியாது. கொஞ்சம் வைடா போகும். சம் அன்வான்டட் மெசேஜஸ் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்.